திருக்கண்ணபுரத்தில் முகலாயர்கள் கோவிலை இடிக்க வந்தபோது அர்ச்சகருக்கு பெருமாளை பார்த்து வேண்டி தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அது நடக்கவில்லை என்று தெரிந்தவுடனே கோபம் வந்து ஆரத்தி தட்டை எடுத்து விட்டு எரிஞ்சிட்டார் பெருமாள் மேல். நெத்தியில் காயம், இன்னைக்கு வரைக்கும் அந்த காயத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் விட்டு எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நிகழ வேண்டும் என்பது அவர் எதிர்பார்த்தாரோ அது நிகழ்ந்தது. அது வரைக்கும் ஒழுங்கா தயவா அன்பா பிரார்த்தனை பண்ணி கேட்டார், ஒன்றும் நடக்கலை. தட்டை விட்டு எரிஞ்ச உடனே கோவிலை இடிக்கும் சத்தம் ஓய்ந்து விட்டது. என்ன ஆச்சு, எல்லாம் சிவரேறி குதிக்கிறாங்களா என்று பயந்து போய் பதுங்கி இருந்தவர் அடிமேல் அடி வைத்து மெல்ல கதவு இடுக்கு வெளியே எட்டி பார்த்தா அங்கே ஒருத்தருமே காணும். இவங்க எங்கே போனாங்க தெரியலையே. பார்த்தா பெருமாளுடைய கிருபையினாலே அவர்கள் உள்ளத்திலே ஒரு அச்சமோ அல்லது வேறு எண்ணமோ ஏற்பட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். அதை பெருமாளுக்கு ஒரு சினந்து எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி தட்டை எரிஞ்சிட்டானே அப்படின்னு பெருமாள் நினைக்கல. சரி, கோபத்தில் பண்ணிட்டான். நம்ம வீட்டில் குழந்தைகளை ஆரம்பத்தில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற போது பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்க பிடிச்சி அனுப்புகிறாங்களே பள்ளிக்கூடத்துக்குன்னு. அந்த கோபத்தை நம்மக்கிட்ட காட்ட முடியாது. சாப்பாடு தட்டை விட்டு எரியும். சாப்பிடுன்னு சொன்னால் வேண்டாம் போ அப்படிங்கும். சமயத்தில் நம்மையே ஓங்கி உதைக்கும். அந்த உதையை வாங்கிக்கணும். ஏன்னா அது குழந்தைகள் சுபாவம். அந்த குழந்தை உதைச்சிருச்சேன்னு சொல்லி நாம் குழந்தைய விட்டு எறிகிறதில்லை. அதுபோல் பகவானிடம் நாம் காட்டக்கூடிய கோபதாபங்களை பகவான் ஒரு நல்ல உணர்வோடு எடுத்துக்கொள்கிறான். அவன் ஒரு நாளும் அவன் கோபிக்கிறது இல்லை.